வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. பேராசிரியர் ஜவஹர் நேசன் அவர்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் தமிழகத்துக்கான தனித்துவமான ஒரு கல்விக் கொள்கையை எழுதுவதற்காக அமைக்கப்பட்ட குழுவிலே இருந்தவர். எந்த ஒரு பணியிலே ஈடுபடுகிற போது அதற்கு முன்னாலே நீட் அறிக்கை தயாரிப்பு குழுவிலே இருந்து மிகப்பெரிய பங்காற்றி அந்த அறிக்கை மிக சிறப்பாக வருவதற்கு மிக முக்கியமாக பங்காற்றிய ஒருவர். அப்படிப்பட்ட ஒருவர் தமிழகத்துக்கான கல்விக் கொள்கை தயாரிப்பு குழுவிலே இணைக்கப்பட்ட போது தமிழகத்தில் உள்ள கல்வியாளர்கள் எல்லாம் மிகுந்த நம்பிக்கையோடு ஒரு சிறந்த அறிக்கையை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆனால் உண்மையில் என்ன நடந்தது என்பதும் உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட அறிக்கை வருவதற்கு தடையாக பல்வேறு அழுத்தங்களும் மிக மோசமான சூழல்களும் உருவாகிய போது அதில் தொடர்ந்து இருந்து ஒரு வாய் மூடி மௌனியாக மௌன சாட்சியாக இருப்பதா, என்ன செய்வது என்கிற ஒரு நிலை வருகிற போது நண்பர்கள் எல்லாம் கூடி விவாதித்தோம். ஒரு தவறான ஒன்றுக்கு சாட்சியாக இருப்பதை விட அதிலிருந்து வெளியேறி விடுவதே சாலச் சிறந்தது என்கிற ஒரு முடிவை எடுக்க எங்களை போன்ற நண்பர்கள், என்னை போன்றோர், நம்முடைய நடராஜன் போன்ற நண்பர்கள் எல்லாம் மிகுந்த அழுத்தத்தை நாங்கள் இந்த பகுதியில் இருந்து கொடுத்தோம். நீங்கள் வெளியேறி விடுங்கள் என்று. அரசியல் ரீதியாக இருந்த நம்முடைய நட்பு தோழர்கள் எல்லாம் எப்படியாவது கொஞ்சம் சகித்து கொண்டு அந்த அறிக்கையை எழுதி விடுங்கள், அங்கேயே இருந்து எழுத பாருங்கள் என்றுதான் சொன்னார்கள். ஒட்டுமொத்த குழுவுமே மோடியினுடைய அறிக்கையை அப்படியே காப்பி பண்ண தயாராக இருக்கிற போது ஒரு தனி மனிதர் அங்கே உட்கார்ந்து எப்படியாவது சமாளித்து எப்படி ஒரு அறிக்கையை கொண்டு வர முடியும் என்கிற ஒரு தர்ம சங்கடமான சூழலில் மிக பெரிய அழுத்தங்களுக்கு இடையே வெளியே வந்து விட்டார். அப்படி வெளியேறிய பிறகு என்ன செய்வது என்கிற ஒரு பெரிய கேள்வி அவர் முன்னால் இருந்தது. அப்பொழுதுதான் மீண்டும் நம்முடைய நண்பர்கள் எல்லாம் அவருக்கு எங்கள் தரப்பிலிருந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்தோம். அதற்காக நீங்கள் செய்த அந்த பணிகளை எல்லாம் திரட்டி நாம் ஒரு கல்விக் கொள்கையை எழுதலாம், அதற்கான முயற்சியை நீங்கள் எடுங்கள் என்று சொல்லி அதற்கான ஆதரவை நாங்கள் தெரிவித்தோம். அவர் ஒத்துக்கொண்டபடியே ஓராண்டுகளுக்கு மேலாக சென்னையிலேயே தங்கியிருந்து பல்வேறு அயல் மாநிலங்களில் அவருக்கு பணி சுமைகள் இருந்தாலும் கூட பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கு ஆலோசகராக இருக்கிறார். அந்த பணிகளுக்கு இடையேயும் கூட இந்த பணியை செய்ய வேண்டும் என்று அதற்கான தகவல்களை திரட்டி கொண்டிருந்தார். இன்னொரு புத்தகம் எழுத வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது என்று சொன்னார். அதுதான் தொடர்ந்து எழுதுங்கள், அதற்கான தயாரிப்பையும் செய்யுங்கள் என்று எல்லோரும் உற்சாகப்படுத்திய போது அப்படி வந்த ஒரு புத்தகம் தான் இந்த அறிவீட்டலும் அறிவூட்டலும். கல்விக் கொள்கை பிப்ரவரி மாதத்தில் வர இருக்கிறது. அதுவும் மிக சிறப்பாக வந்திருக்கிறது. அதனுடைய முன்பாகவே இது வந்திருக்கிறது. பொதுவாக அந்த புத்தகம் 10 பேருக்கு மேல் இருக்கிறார்கள். உங்களுக்கே மலைப்பு இருக்கும், எவ்வளவு நேரம் பேசுவார்களோ என்று. நான் சுருக்கமாகவே முடித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகத்தை தொடங்குகிற போது துருக்கி கல்விக் கொள்கையின் ஒரு முதல் வரியை, முகப்பு வரியை எடுத்துதான் துவங்கி இருப்பார். துருக்கி நாட்டினுடைய கல்விக் கொள்கை சொல்லுகிறது, ஒரு மனிதன் மனித தன்மை உள்ளவனாக மாறுவதுதான் அவனுக்கு கல்வி. ஒரு மனிதனை மனித தன்மை உள்ளவனாக மாற்றுவதுதான் ஒரு கல்வியின் வேலை என்று அந்த அறிக்கையை தொடங்குவார். அதன் ஊடாக தொடர்ந்து பேசுகிற போது ஒரு கல்வி ஈட்டலை, கல்வி ஊட்டலை எதெல்லாம் சிதைக்கிறது, எதெல்லாம் தடையாக இருக்கிறது என்று சொல்லி கொண்டு வருவார். அதிலே முக்கியமாக புனிதம் என்று சொல்லுகிறார். ஒரு புனிதம் எப்படி கல்வியை சிதைக்கிறது? ஒரு அறிவியல் பூர்வமான கல்வியை,
மனிதத்தன்மை பெறுகிற ஒரு கல்வியை புனிதம் எப்படி சிதைக்கிறது என்பதுதான் இந்த நூலுடைய மையமான ஒரு பொருள். என இந்தியாவில் புனிதம் என்பது எப்படியாக இங்கே அறிவுக்கு எதிராக இருக்கிறது. பாராளுமன்றத்திலே ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம் என்று சொல்லுகிறார்கள். உடனே உள்துறை அமைச்சருக்கு அவ்வளவு பெரிய கோபம் வருகிறது. ஜெய் பீம் என்று 7 முறை சொல்லிவிட்டு இதை 7 முறை பகவான் பெயரை சொல்லி இருந்தீர்கள் என்றால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போய் இருப்பீர்கள். இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால சொர்க்கத்துக்கு போகாம இருக்கீங்கிறதா அவருடைய இது. என்ன இதுல நமக்கு கூடுதலாக தெரிகிற தகவல் என்னவென்றால், ஜெய் பீம் மீது அவருக்கு அவ்வளவு வெறி இருக்கிறது என்றால் அவர் எழுதிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியல் சட்டத்தின் மீது எவ்வளவு பெரிய வெறுப்பு இருக்கும் என்று பாருங்கள். இந்த புனிதம், அவர்கள் எல்லாம் இந்த பகவான் மீது புனிதத்தை திணிப்பது எதற்காக என்றால் இங்கே சமத்துவம் வந்துவிடக்கூடாது. ஜெய் பீம் என்று சொன்னால் ஒரு சமத்துவம் வரும், சமத்துவம் நிறைந்த ஒரு பொன்னுலகம் பூக்கும். அதற்காகத்தான் இவ்வளவு பேர் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தடுக்க வேண்டும், நீ பகவானுக்கு போய் என்று பாராளுமன்றத்திலே ஒருவர் அவ்வளவு அழுத்தமாக சொல்ல முடியும் என்றால் இந்த நாடு புனிதத்தின் பெயரால் எவ்வளவு சீரழிந்திருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். அதுதான் இந்த நூலிலே விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இதை நிவர்த்தி செய்யாமல் ஒரு நல்ல கல்வியை இங்கே கொடுக்க முடியாது. ஒரு மதத்தின் தலைவர், மிகப்பெரிய நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு ஜீயர், இன்னும் ஒரு இசை மேதையை, இளையராஜாவை அவர் விரும்பி அழைத்து போகிறார் அர்த்த மண்டபத்திற்கு. அந்த ஜீயர் என்பவர் எவ்வளவு பெரிய பதவி என்பது உங்களுக்கு தெரியும். அவர் அழைத்து செல்கிற மனிதரும் எவ்வளவு ஒரு இசை மேதை என்பது தெரியும். அவரிடம் நமக்கு விமர்சனங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய மேதை அவரை அழைத்து செல்கிறார், அர்த்த மண்டபத்திற்குள்ளே அழைத்து செல்கிறார். அந்த ஜீயரிலே கடைசி நிலையாக இருக்கிற மிக சாதாரண அடிநிலை தொண்டன் ஒருவன் ஜீயர் அழைத்து வருவதையும் தடுத்து நிறுத்துகிறான் புனிதத்தின் பெயரால். இங்கே யார் யார் வர வேண்டும், ஜீயரே அழைத்து வந்தாலும் தவறு, தடுத்து நிறுத்துகிறான். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கியதாக ஒரு அன்பின் உரையாடல் என்று நம் வரவேற்புரை நிகழ்த்திய கோசிமின் திலகர் பேராசிரியர் சொன்னாரே, அதுதான் இந்த நூலில் நாம் மிகப்பெரிய உரையாடலை நிகழ்த்த வேண்டி இருக்கிறது. அதன் மூலம் நாம் அறிவை இங்கே வேறு ஒரு நிலையிலே அறிவியல் பூர்வமான உலகம் ஏற்கக்கூடிய ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு அறிவை பரப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதைத்தான் இந்த நூல் சொல்கிறது. கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டில் தொடங்கி மெக்காலே கல்வி வரை, இன்றைக்கு இருக்கிற நிகழ்கால கல்வியின் போக்கு வரை மிக அழகாக சொல்லி இருக்கிறார். தமிழில் மிகச்சிறந்த வரவு இது. அந்த நூலை நாம் இது ஏதோ நான் வருகின்ற பொழுது பேராசிரியர் கல்யாணி அவர்கள் சொன்னார்கள், இது தனி மனிதர்களாக வாசிப்பது என்பதை விட ஒரு கூட்டு குழுவாக இதை வாசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுதான் இங்கே கல்வி எந்த நிலையில் இருக்கிறது என்பதை முதலில் நமக்கு புரிய வைக்கும். இப்ப சாதாரண நிலையில் இன்றைக்கு கல்வி என்பது, இந்த சாதாரண கல்வியே கிடைக்காமல் 9 லட்சம் பேர் டிராப் அவுட் இருக்காங்கன்னு சொல்றாரு மாணவர்கள். இந்த சூழல் இருக்கிறது. ஆனால் கிடைக்கிற கல்வி சரியாக இருக்கிறதா என்பதே இன்னும் ஒரு பெரிய கேள்வி. வகுப்பறைக்கு ஆசிரியரை பாடம் நடத்தி என்று சொல்வதற்கு 100 சட்டம் தேவைப்படுகிறது. அப்படிதான் இன்றைக்கு கல்வி இருக்கிறது. அப்படி மீறி ஒரு ஆசிரியரோ மாணவனோ முதிர்ந்த பேராசிரியர் ஒருவரிடம் ஒரு PhD பட்டம் பெற வேண்டுமானால் அவர்கள் எவ்வளவு பெரிய இன்னல்களுக்கு உடல் பொருள் ஆவி அனைத்தையும் பணைய வைத்துதான் ஒரு பட்டம் வாங்க வேண்டிய சூழல் இன்றைக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு மிக மோசமாக கல்வி சூழல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆசிரியரை நேர்மையாக போட முடியுமா, நேர்மையாக ரெக்ரூட் பண்ண முடியுமா, அப்படி என்பதே ஒரு $1 மில்லியன் கேள்வியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட மிக சிக்கலான சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கல்வி என்பது இவ்வளவு மோசமாக இருக்கிறது என்கிற அந்த பிரம்மை சாதாரண மக்களுக்கு கொண்டு செல்லப்படவில்லை. கல்வியில் இவ்வளவு மோசடி நடக்கிறது என்பது மக்களுடைய பிரச்சனையாக மாற்றப்படவில்லை என்பது ஒரு பேர் அவலம். அதையெல்லாம் சுட்டிக்காட்டி ஒரு சரியான கல்வியை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று பேராசிரியர் ஜவஹர் நேசன் அவர்கள் அவருடைய கடும் உழைப்பில் ஒரு புத்தகம் எழுதுவதை நம்முடைய நண்பர்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அந்த புத்தகம் எழுதுகிற அவருடைய அந்த
கடும் தவம், கிட்டத்தட்ட ஒரு கூடு விட்டு கூடு பாய்வது என்று சொல்லுவார்கள். நாள் கணக்காக அவர் அதில் ஈடுபடுகிற, தரவுகளை தேடுகிற அந்த முயற்சி என்பது மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கிறது. இந்த அம்பேத்கருடைய எழுத்துக்களை எல்லாம் படிக்கிற போது அந்த அடி குறிப்புகள் ஒவ்வொரு பக்கத்திலுமே கொடுத்திருப்பார். ஒரு வார்த்தை கூட கூடுதலாக அவர் போட்டதாக இருக்கார். பல்வேறு புத்தகங்களை அவர் கோடிட்டு காட்டி அந்த தகவல்களை மிக அழகாக சொல்லி இருப்பார். அது போன்றதாக இருக்கிறது. அவருடைய எழுத்துக்கு அட்டையை பிச்சுட்டு பார்த்தோம்னா இது அம்பேத்கர் எழுதிருந்தா ஜவஹர் நேசன் எழுதிருந்தான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பு, ஒரு நூலை எப்படி படைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த ஆய்வு நூல் இது. அந்த வகையிலே நாம் ஒவ்வொருவரும் இந்த நூலை படித்து பலருக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று என்னுடைய அந்த சிறிய அறிமுகத்திலே சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.